இரண்டாவதாக ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். Secondly, I want to place before you a very important thing. பாவ சங்கீர்த்தனம் என்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு அமைப்பு இருக்கிறது. There is a thing which is called confession of sins. இந்த பாவ சங்கீர்த்தனத்தை குறித்து உங்கள் முன்னாலே நான் ஒரு சில காரியங்களை வைக்க போகிறேன். I want to place before you a few facts about the confession of sins. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை முதலாக இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டியில் உட்காருகிற பொழுதுதான் என்னை சந்தித்தார். Lord Jesus Christ met me when I was seated in the seat of confession of sins. அந்த பாவ சங்கீர்த்தன தொட்டியில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். When I was sitting there to confess my sins, Jesus Christ asked me a question. உன்னிடத்திலே பாவ மன்னிப்பை பெற வருகிறவன் இன்றைக்கும் இதைத்தான் சொல்ல போகிறான், நாளைக்கும் இதைத்தான் சொல்ல போகிறான், சாகிறவரை திரும்ப திரும்ப அதையே தான் சொல்ல போகிறான். As being a priest, the people who come to confess their sins, Jesus told the people who come to confess their sins will come today and tomorrow also. The same confession they will do. கடைசி வரை அதையே திரும்ப திரும்ப சொன்னாலும் அவனுக்கும் விடுதலை இல்லை, கேட்கிற உனக்கும் விடுதலை இல்லை. So the person who confesses his sins even till the last of his life, there is no redemption. And for you too who hear the confession of sins, for you too there is no redemption. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று. But the word of God says, he who covers his sin will not, he who confesses his sin will live, but he who hides his sin will not live. ஆக வருகிறவனுக்கும் விடுதலை இல்லை, கேட்கிற எனக்கும் விடுதலை இல்லை. So Lord Jesus told me, the one who comes to confess his sins to you, he will not have redemption, and since you hear the confession of sins, you also will not have redemption. ஆக உண்மையிலே எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து பூரண விடுதலை என்பதை என் ஆண்டவரிடத்திலே நான் கேட்க ஆரம்பித்தேன். So I started asking Lord Jesus Christ, then when is there real salvation for a person who commits sins? ஆண்டவர் எனக்கு வேதத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்த காரியத்தை இப்பொழுது உங்கள் முன்னால் வைக்கிறேன். Now I place before you what the Lord Jesus Christ placed before me from the scriptures, so that we can be saved from the sins. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். When Paul says in Romans 7th chapter 15th verse onwards, he says this way. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்யவில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே நான் செய்து கொண்டிருக்கிறேன். For what I am doing I do not understand, for what I will do that I do not practice, but what I hate that I do. அப்படியானால் எனக்குள் வாசமாய் இருக்கிற அந்த பாவமே அதை செய்கிறது என்று பவுல் எழுதுகிறார். Paul says in 16th verse, if then I do what I will not to do, I agree with the law that is good. 19வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்றால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. In 9th verse, for the good that I will to do, I do not do, but the evil I will not to do, that I practice. ஆக நல்லது செய்ய நினைக்கிற என்னிடத்திலே தீமை என்ற இன்னொரு காரியம் எனக்குள் இருக்கிறது, அதை பாவ பிரமாணம் என்று பவுல் எழுதுகிறார்.
I have a desire to do good, but there is something in me that is evil which forces me to do sin. இந்த That is what Paul calls the law of sin. இந்த பாவ பிரமாணம் எனக்குள் இருந்து என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று தொடர்ந்து எழுதுகிறார். Paul writes continuously, this law of sin arrests me and makes me to sin. ஆக இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்ற கேள்வியை 24வது வசனத்திலே வைக்கிறார். In 24th verse he says, who can release me from this sinful body? யார் விடுதலையாக்க முடியும் என்ற கேள்வியை வைத்துவிட்டு who can save me from this sinful nature? இந்த பாவ பிரமாணத்தினின்று யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்ற கேள்வியை வைத்த பவுல் அதற்குரிய பதிலை 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Paul places before us a question, who can save me from the body of sin, and he gives an answer in the 8th chapter in 2nd verse. ரோமர் 8:2 பார்க்கிறோம், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகள் என்று விடுதலையாக்கிற்றே என்று எழுதுகிறார். In the 8th chapter 2nd verse he writes, for the law of the spirit of life in Christ Jesus has made me free from the law of sin and death. ஆக எப்பொழுது ஒரு மனுஷன் விடுதலையாக்கப்பட முடியும் என்றால் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வருகிற பொழுதுதான் அவன் பூரணமாக விடுதலையாக்கப்பட முடியும் என்பதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். So when can a man be relieved or released from this sinful nature? Only when the spirit of the living God dwells in him. That is the one which cancels us from the law of sin and death. எனக்கு அருமையானவர்களே, அதே 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது, எவனொருவன் இந்த கிறிஸ்துவின் ஆவி இல்லையோ அவன் கிறிஸ்தவனே அல்ல என்று தெளிவாக பவுல் எழுதுகிறார். Paul writes very clearly in the 8th chapter in 9th verse, he who does not have the spirit of Christ is not a Christian at all. அதே 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எவனொருவன் இந்த தேவனுடைய ஆவியினால ஒவ்வொரு நாளும் இயக்கப்படுகிறானோ நடத்தப்படுகிறானோ அவன்தான் தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியிலே ஜீவிக்க முடியும் என்று. In the same chapter Paul once again stresses that in 15th and 16th verses, for you did not receive the spirit of bondage again to fear, but to receive the spirit of adoption, by whom we cry out, Abba the Father. The Spirit himself bear witness with our spirit that we are children of God. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது, கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ, தேவனுடைய ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ அங்குதான் விடுதலை உண்டு என்று எழுதுகிறார். So Paul confesses in the 2nd Corinthians 3rd chapter 17th verse, where the Spirit of the Lord is, there is liberty. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, in John 16th chapter 8th verse, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதுவதை நாம் பார்க்கிறோம். In John 16th chapter 8th verse, we find when the Spirit of the Lord comes in, he will convict the world of sin, of righteousness and of judgment. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, if that is so, beloved people of God, எப்பொழுது ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து பூரணமாக விடுதலையாக்கப்பட முடியும் என்றால், when can a man be fully released from sins? வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது தேவனுடைய ஆவியான ஒரு மனுஷனுக்குள் வருகிறாரோ அப்பொழுதுதான் ஒரு மனுஷனுக்கு பூரண விடுதலை உண்டு. The scripture says that when a man receives the Spirit of God, or the Spirit of God comes and dwells in a man, then only man will be received from the bondage of, released from the bondage of sin. நாம் எவ்வளவுதான் திரும்ப திரும்ப பாவ சங்கீர்த்தனை பண்ணினாலும்
நிச்சயமாக பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடையவே கிடையாது. ஆனால் எப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வருகிறாரோ அப்பொழுதுதான் விடுதலை என்பது வேதம் சொல்லுகிற சத்தியம். We may confess our sins many times to the priest, but will not be relieved or will not be saved from the sinful nature unless and until the Spirit of the Lord comes upon us and dwells in us. மூன்றாவதாக ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். Thirdly, I want to place before you another important thing. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. In Hebrews 9th chapter 27th verse it is written like this. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று. And it is appointed for men to die once, but after this the judgment. மரணத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. After death the scripture says there is the judgment. அப்படியானால் திருச்சபையானது மரணத்துக்கு பிறகு உத்தரிக்கிற ஸ்தலம் என்ற ஒன்றை கொண்டு வருகிறதே அது எப்படி என்பதை இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Now we are going to look into details how the church is propagating the place called purgatory when the scripture doesn't mention about it, and it says man has to die once and after that there is judgment. ஆக வேதத்திலும் இதற்கு ஆதாரம் இல்லை. There is no scriptural evidence for purgatory. திருச்சபையிலும் இந்த காரியம் எப்பொழுது வந்தது என்று பார்க்கிற பொழுது, when the Catholic Church brought this term purgatory into the faith, கிபி 1439 தான் முதலாக இது திருச்சபைக்குள் நுழைகிறது. In 1439 AD, this doctrine of purgatory came into the church. இதற்கு முன்பதாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தான் திருச்சபையானது திரும்ப வலியுறுத்தி வருகிறது. Before that, the Catholic Church was stressing on the word which is in 2 Corinthians 5th chapter 10th words. அந்த வசனமானது அவனவனுடைய கிரியைக்கு தகுந்த கைமாறு காத்திருக்கிறது, நல்லது செய்தவனுக்கு ஜீவனும் கெட்டது செய்தவனுக்கு ஆக்கினை தீர்ப்பும் உண்டு என்பதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியமும் திருச்சபை இதுவரை சொல்லி வந்த அந்த சத்தியமும். The scripture says the person who has done evil will go to hell, and the person who has done good things will go to heaven. That's what the scripture says, and the church also believed it. ஆனால் 1439 வருடம் பிளாரன்ஸ் என்ற இடத்திலே கூடிய ஆயர்களுடைய கவுன்சில் இப்படிப்பட்ட பர்கட்ரி, அதாவது உத்தரிக்கிற ஸ்தலம் என்ற ஒன்றை கொண்டு வருகிறது. In 1439, the bishops' council which gathered in Florence brought this doctrine, new doctrine, purgatory, into the church. அந்த உபதேசத்திலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பாவத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள், சாவான பாவம், அற்ப பாவம் என்று. In that council, they divided sin, committing sin, into two types. Number one is mortal sin, the other one is venial sin. Mortal sin, அதாவது சாவான பாவம் செய்தவர்களுக்கு நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்பு தண்டனை தான். ஆனால் அற்ப பாவம் செய்தவர்களுக்கு ஒரு ஸ்தலம் இருக்கிறது, அதுதான் உத்தரிக்கிற ஸ்தலம். அங்கே போகிறவர்களுக்கு நீங்கள் திருப்பலியோ தான தர்மங்களோ செய்தால் அவர்கள் பாவம் குறைந்து அவர்கள் பரலோகத்துக்கு போவதற்கான வழி இருக்கிறது என்பதுதான் இந்த உபதேசமானது சொல்லுகிறது. This doctrine says the person who has committed mortal sin has no other way than to face judgment. But the people who has done venial sins, for them the mass can be conducted so that they will go to the place called purgatory, between hell and heaven.
இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான நோக்கம் சாவான பாவம் செய்தவர்களுக்கு நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்பு தண்டனை உண்டு. ஆனால் அற்ப பாவம் செய்தவர்கள் மாத்திரம் இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போகிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் திருப்பலி வைத்தால், அவர்களுக்காக தான தர்மம் செய்தால் அவர்கள் வேதனை குறைந்து பரலோகத்து போவார்கள் என்பதுதான் அவர்கள் கொண்டு வந்த இந்த உபதேசம். This new teaching tells us the people who had committed mortal sins will have to face judgment, but those who commit venial sins will go to a place called purgatory, and for them you can have holy mass and give alms in their names, so that their pain will be reduced and they will finally reach heaven. ஆனால் இந்த உபதேசம், அதாவது உத்தரிக்கிற ஸ்தலம் என்ற உபதேசம், இதற்கு வேதத்தில் எந்த ஆதாரம் இல்லையே என்று அநேகர் எதிர்க்க ஆரம்பித்தவுடனே அதை அப்படியே கிடங்கிலே போட்டு விட்டார்கள். When many people raise their voice against the doctrine of purgatory because it doesn't have any proof in the scriptures, and those who introduced this doctrine, they kept it in abeyance. ஆனால் அதன் பிறகு ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு கழித்து 1547 வருஷத்திலே கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட், திறந்து சங்கமானது இதை மீண்டும் விவாதத்திற்கு எடுத்து அவர்கள் ஒரு முடிவு இல்லாமல் அது அப்படியே போய்க்கொண்டே இருக்கிறது. Yet again, they once again after a century they came together. The bishops came together in the place called Trent, and that Council of Trent decided in the year 1547 to start this doctrine, begin this doctrine once again, which is called purgatory. And they did not come to a conclusion, and they left it just like that. ஆனால் தொடர்ந்து அது விவாதிக்கப்பட்டு 1563 வருஷத்திலே 25வது அமர்விலே அது மீண்டும் அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்ற ஒரு நியதியானது உறுதிப்படுத்தப்படுவதை திருச்சபையில் பார்க்கிறோம். In the Roman Catholic Church, once again in 1563, the council sat for the 25th time and confirmed the introduction of purgatory, or the faith in purgatory. ஆனால் திருச்சபையில் அநேகர் இதை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் வேதத்திலே ஆதாரம் இல்லாத ஒன்றை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்? அது எங்கே இருக்கிறது அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்று கேட்கிற பொழுது திருச்சபை கடைசி வரை பதில் சொல்லாமலேயே அப்படியே விட்டுவிட்டது. When people ask questions that there is no evidence, scriptural evidence for the term purgatory or the place, when they kept on opposing that, the council kept it like that. They did not promote it. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved children of God, அதன் பிறகு ஏறத்தாழ அநேக நூற்றாண்டுகள் கழித்து 1962 இரண்டாம் வத்திக்கான் சங்கம் ஆரம்பிக்கிறது. In 1963, after many centuries, the Second Vatican Council gathered. அந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலேயாவது இதற்கு ஏதாவது பதில் கிடைக்குமா என்று உலகத்திலே அநேகர் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலையில், when people of the world, many were expecting some substantial truth or doctrine about purgatory, 1964 வருடம் லூமன் ஜென்சியம் என்ற ஒரு ஏட்டை திருச்சபை வெளியிட்டது. A book titled Lumen Gentium was published in 1964. 1965 ஆண்டு இன்னொரு ஏட்டை வெளியிட்டது. கௌதியம் எத் ஸ்பெஸ் என்ற ஒரு ஏட்டை வெளியிடுகிறது. In 1965 they published another booklet which is called Gaudium et Spes. இந்த இரண்டு ஏடுகளுமே மறுமையை, அதாவது எஸ்கட்டாலஜியை குறித்து தான் அவர்கள் வெளியிடுகிறார்கள். And in both the booklets they mention or they teach about eschatology. ஆனால் இவை இரண்டிலுமே
அவன் அவனுடைய கைமாறு அவனோடு கூட வரும். நல்லது செய்தால் அவனுக்கு பரலோகமும், தீயது செய்தால் அவனுக்கு தண்டனையும் தான் உண்டு என்பதைத்தான் இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கமும் உறுதிப்படுத்துகிறது. The Second Vatican Council also confirmed that he who does evil will face hell and he who does good will go to heaven. எனக்கருமையானவர்களே, Beloved children of God, தொடர்ந்து திருச்சபையிலே ஒரு உத்தரிக்கிற ஸ்தலத்தை குறித்ததான முடிவு இல்லாத சூழ்நிலையில, when the Catholic Church did not or does not come to a clear conclusion or preaching or doctrine about the purgatory, 1979 ஆண்டு மே 17 அன்று இதற்கு முன்னால் இருந்த போப்பானவர் 2ஆம் ஜான் பால் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு செய்தி அனுப்பினார். அந்த செய்தி இப்பொழுது நான் உங்கள் முன்னால் வாசிக்க போகிறேன். I am going to read out the message which was conveyed by Second John Paul, Pope Second John Paul, on 17th May 1979 to the Catholic Church. அவர் எழுதிய அந்த என்சைக்கிளிக்கல் லெட்டர்ல 7வது பிரிவில இப்படியாக இருக்கிறது. The letter, the encyclical letter which he circulated in the 7th division, he has written, இந்த காரியமானது நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய உபதேசம், அதாவது இந்த கிறிஸ்டியன் ஃபெய்த் எண் 2317வது நம்பர்ல இவை எழுதப்பட்டிருக்கிறது. So it is found in Christian Faith number 2317. இப்பொழுது அதை உங்கள் முன்னால் வைக்கிறேன். Just read it to you what he has written. The church believes in the happiness of the just who will one day be with Christ, and there will be eternal punishment for the sinner. நீதிமான்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதையே திருச்சபை விசுவாசிக்கிறது. அவர்கள் ஒரு நாள் கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள். அதுபோல பாவிகள் நித்திய ஆக்கினை தீர்ப்பை அடைவார்கள். The church believes in the possibility of a purification for the elect before they see God. தேவனை காண்பதற்கு முன்பாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு விதமான பரிசுத்தமாக்குதலை கடந்து செல்வார்கள் என்று திருச்சபை விசுவாசிக்கிறது என்றும், This is what the church means when speaking of hell and purgatory. இது நரகத்தை குறித்தும் உத்திரிக்கிற ஸ்தலத்தை குறித்தும் உள்ள அர்த்தம், திருச்சபை கொடுக்கிற அர்த்தம் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Neither scripture nor theology provides sufficient light for a proper picture after death. மரணத்துக்கு பின்பு நடக்கின்றதை குறித்து மிக தெளிவான வரைபடத்தை, போதுமான வெளிச்சத்தை பரிசுத்த வேதாகமமோ அல்லது இறையியலோ கொடுக்கவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved people of God, ஒரு வகையான பரிசுத்தமாக்குதலுக்குள்ளாக அவர்கள் செல்லலாம். அதுதான் உத்தரிக்கிற ஸ்தலம் என்று சொல்லுகிறார்கள். a kind of possibility of purification the believers may go through, that is what they call it as purgatory. அப்படியானால் இதுவரை திருச்சபையானது இது ஒரு தனிப்பட்ட ஸ்தலம், அங்கே போகிறார்கள் என்று சொல்லி வந்தது. ஆனால் அது எங்கே இருக்கிறது, அதை குறித்த எந்த காரியமும் இல்லை. The Roman Catholic Church till now it was telling that there is a separate place for these people, and it did not declare where it is. ஆனால் இங்கே 2வது ஜான் பால் சொல்லுகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஸ்தலம் என்பது கிடையாது. But Pope John Paul II says there is no specific place called purgatory. ஒருவேளை கடைசியில ஆண்டவரை சந்திக்கிற பொழுது ஒரு விதமான பரிசுத்தமாக்கலை செல்லலாம், அதுதான் உத்தரிக்கிற ஸ்தலமாக இருக்கலாம் என்ற கேள்வியோடு முடிக்கிறார். It may be called a purgatory, a place wherein the believers will go through, may go through
purification before they see God. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, அப்படியானால் தனிப்பட்ட ஒரு ஸ்தலமும் கிடையாது. that means there is no specific place called purgatory. இந்த பர்கட்ரியை குறித்து அது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்ற தெளிவும் இதுவரை சொல்லப்படவில்லை. There is no specific details about where purgatory is and how does it look like. அப்படியானால் இதை குறித்து நாம் தான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுது உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். So I place before you this kind of facts so that you can very well understand what do they mean by purgatory, and there is no detail at all in the scripture about purgatory. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, நான்காவது காரியமாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள திருப்பலியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். the fourth topic we are going to discuss today and see today is Holy Mass, which is being conducted in the Roman Catholic Church. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை திருப்பலியை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை வேதத்தின் வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். Today is what does Catholic Church tells about the Mass, Holy Mass being conducted in the church. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27-28 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். Hebrews 9th chapter 27th and 28th verses. And as it is appointed for men to die once, but after this the judgment. So Christ was offered once to bear the sins of many. To those who eagerly wait for him, he will appear a second time apart from sin for salvation. எப்படி மனுஷன் ஒரே முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு என்று எழுதப்பட்டிருக்கிற அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரே முறை பலியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. How it is written that man should die once and face judgment, the same manner Jesus also died once for many of our sins. இதே போல எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே The same manner in Hebrews 7th chapter 27th verse, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிடப்பட வேண்டியது இல்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். who does not need daily as those high priests to offer up sacrifices, first for his own sins and then for the people's. For this he did once for all when he offered up himself. நான்காவதாக திருப்பலியை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். The fourth topic we are going to discuss today is the Holy Mass. இந்த திருப்பலியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து இப்பொழுது சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். We are going to do a research on how the word of God says about Holy Mass and how the Catholic Church differs from it. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27-28 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. In Hebrews 9th chapter 27th and 28th verses say, மனுஷன் ஒரே முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரே முறை பலியானார். It is appointed for man to die once and face judgment. In the same manner, Jesus Christ died once for all our sins. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இயேசு ஒரே முறை பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது. the word of God says Jesus died once for all. அதே போல எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும்
In Hebrews 7th chapter 27th verse also, இப்படியாக வேதம் சொல்லுகிறது, this is how the word of God says. நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து Our high priest Lord Jesus Christ, ஒரே முறை பலியானார். he offered up himself once for all. பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தன் பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். In the Old Testament we see the high priest goes and offers of himself for the sins of his own self and for the sins of the people every year. ஆனாலும் அந்த பலியினாலே பாவம் பூரணமாய் மன்னிக்கப்படாதனால தான் மீண்டும் மீண்டும் அந்த பலி நிறைவேற்றப்படுகிறது. In spite of he doing every year, he does it every year, the sins of the people are not completely forgiven. That's why the high priest has to go into the Holy of Holies every year and offer the sacrifice. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவோ இதை ஒரே முறை செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. But our high priest Lord Jesus Christ, he did the sacrifice once for all and he finished paying for our sins. பிரதான ஆசாரியன் மிருகத்தினுடைய ஆட்டினுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பலி செலுத்துவான். The high priest will take the blood of the lamb and offer as a sacrifice. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல பரலோகத்திலேயே பிரவேசித்தார் என்று 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. We see in the scriptures in Hebrew 9th chapter 24th verse, our Lord Jesus Christ himself offered his own blood as a sacrifice for the sins of all of us. அதனால்தான் எபிரேயர் 10:19 அவர் மரித்ததன் மூலமாக பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டு நீங்களும் நானும் புதிதுள்ள ஜீவனுள்ள மார்க்கமாகிய அந்த பரலோகத்துக்கே நாம் போவதற்கான வாசலை திறந்திருக்கிறார். In Hebrews 10th chapter 10th verse we find Lord Jesus Christ offering his own blood that has opened the door of heaven so that you and I can enter in. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் 12வது வசனத்திலும் அவர் ஒரே முறை மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. In Hebrews 10th chapter and 10th verse and 12th verse we find Lord Jesus Christ died for us once for all. 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஒவ்வொரு குருவும் திரும்ப திரும்ப அதே பலியை நிறைவேற்றுவதால ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Every time the priest offering up sacrifices, every time, every year, just because of that our sins are not forgiven. That's what the word of God says. ஆனால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, but in Hebrews 10th chapter 18th verse, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை ஒரே முறை செய்து முடித்ததனால நம்முடைய பாவம் பூரணமாய் மன்னிக்கப்பட்டதனால இனி பாவத்திற்காக பலி கிடையாது என்று தெளிவாக சொல்லுகிறது. Jesus Christ himself offered his own blood as a sacrifice for the sins of all of us. There is no need to sacrifice his own blood once again. He has done it once for all. That's what the word of God says. ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையானது இதை குறித்து சொல்லுகிற பொழுது, but when the Roman Catholic Church tells about the Holy Mass, இயேசு கிறிஸ்து பலியானதனால நம்முடைய பாவம் பூரணமாய் மன்னிக்கப்படவில்லை. just because Jesus himself sacrificed his own blood, our sins are not completely forgiven. அதனால்தான் அவருடைய குருக்களாகிய நாங்கள் மீண்டும் மீண்டும் அதே கல்வாரி பலியை செலுத்துகிறோம் என்று கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிறது. The Catholic Church tells that is why the priests of the Catholic Church do this mass, holy mass every time, so that the sins of us will be forgiven completely. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved children of God, வேதம் சொல்லுகிறது அவர் மரித்ததனால பாவம் பூரணமாய் மன்னிக்கப்பட்டது என்று. the scripture says because of Jesus' death our
sins were totally forgiven, completely forgiven. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிறது பாவம் பூரணமாய் மன்னிக்கப்படாதனால தான் மீண்டும் மீண்டும் அந்த பலியை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று. But the Catholic Church says because our sins are not completely, totally forgiven, we are conducting this mass every time. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 10:18 அவர் நிறைவேற்றிய பலியை முடித்ததனால இனி பாவத்து நிமித்தம் பலி இல்லை என்று. In Hebrews 10th chapter 18th verse we find, since Jesus has sacrificed his blood once for all, there need not be another sacrifice, or the sacrifice need not be repeated. ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையோ அந்த பலியினால பாவம் பூரணமாய் மன்னிக்கப்படாதனால மீண்டும் மீண்டும் அவரை நாங்கள் பலி செலுத்துகிறோம் என்று. We do this sacrifice again and again because the sacrifice which was done by Lord Jesus Christ did not completely take out the sin. இந்த காரியத்தை திருச்சபையினுடைய உபதேசமாகிய The Christian Faith நம்பர் 1546 எபிரேயர் 7:27 படி ஒரு உபதேசத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். The Catholic Church has brought out a new doctrine in Christian Faith 1546, a new doctrine. நம்முடைய பிரதான ஆசாரியன் இதை ஒரே முறை செய்து முடித்தார் என்று இருக்கிறது. In Hebrews 7th chapter 27th verse we find our Lord Jesus Christ the high priest has done the sacrifice once for all completely. ஆனால் திருச்சபை சொல்லுகிறது அந்த பலி நிறைவேறாததனால தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் அவரை பலி செலுத்துகிறோம் என்று. But the Catholic Church says, since the sacrifice was not incomplete, it was incomplete, that's why we are conducting, or we are doing the sacrifice every time. இது கிபி 1562 கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் மூலமாக 22வது முடிவிலே 22வது அமர்விலே எடுக்கப்பட்ட ஒரு முடிவை இப்பொழுது நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். I am going to place before you in the Council of Trent, which was conducted on the 23rd one. I am just placing it before you for you to understand. Holy Mass is not a sacrifice independent of the cross. அதாவது பலியானது, இந்த திருப்பலியானது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலிக்கு மாறானது ஒன்று அல்ல. அதை தொடர்ந்து சொல்லுகிற the sacrifice of the mass is a true propitiatory sacrifice as was the sacrifice of the cross. இது கல்வாரி சிலுவையிலே இயேசு பலியான அதே பலிதான் இங்கே திருப்பலியில் நடக்கிறது. But because his priesthood was not to end with his death, அதாவது அவருடைய பலியானது மரணத்தில் முடியாததனால தான் அதே பலி தொடர்ந்து அவருடைய குருக்களால் நடத்தப்படுகிறது என்று உபதேசத்தை எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24 27 வசனங்கள் வரை நாம் அதை கோட் பண்ணி இந்த உபதேசத்தை 1546வது நம்பர்ல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. This kind of new teaching was introduced in the Christian Faith number 1546. What actually the scripture says in Hebrews 9th chapter between 24 and 27th is kept null and void by the Catholic Church. In Hebrews 7th chapter verses between 24 and 27 we find Christ has completed the sacrifice, and that is what the Catholic Church gives a different meaning, that was not complete. The sacrifice which was done by Jesus Christ on the cross was not complete. That's why we repeatedly conduct this mass. இளக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே
ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்ற ஒரு பின்னணியை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். I would like to present you the background in which the Old Testament book says about the sacrifice. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், In book of Exodus 17th chapter 6th verse we find தெளிவாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற பொழுது அவர்களுக்கு தாகம் எடுக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இந்த கன்மலையை அடி தண்ணீர் வரும் என்று. we find Israelites journeying from Egypt to Canaan. On the way they had no water, they were thirsty, and God told Moses to beat the rock so that they will get the water. அதே போல மோசே இந்த கன்மலையை அடித்தான், தண்ணீர் வந்தது. In the same manner Moses, as instructed, struck the rock and the water came out. அதற்கு அடுத்து இரண்டாவது முறையாக ஜனங்கள் முறுமுறுக்கிற பொழுது இப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், அந்த கன்மலையை பார்த்து பேசு, அது தண்ணீர் கொடுக்கும் என்று. Second time God told Moses, when the Israelites were murmuring, you speak to the rock. That's what God said. ஆனால் என்னாகும் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர் என்றால் தெளிவாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மோசேயோ ஜனங்கள் கொடுத்த அந்த தொந்தரவுனால அந்த பாறையை அவன் பார்த்து பேசவில்லை, மாறாக பாறையை பார்த்து 2 முறை அடித்ததாக வேதம் சொல்லுகிறது. In the book of Numbers 20th chapter verses from 8 to 12 we find Moses in anger because the people were murmuring and were troubling him. He, instead of speaking to the rock, he beat the rock twice. அதனால் அவன் கானான் தேசத்திற்கே போய் சேர முடியாத சூழ்நிலை வந்தது. Because of doing that, Moses could not enter into Canaan. ஆண்டவர் மோசேயை பார்த்து கன்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். When God instructed Moses to speak to the rock, ஆனால் ஜனங்கள் பண்ணின விசனத்தினால அவன் அதை அடித்து விட்டான். but because of the angry mood of the people, instead of speaking to the rock, he struck the rock. ஒரு சின்ன தவறு, இதை ஆண்டவர் மன்னித்து இருக்கலாம். A small mistake, it looks like God would have forgiven Moses. ஆனால் ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, நான் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியல, இப்பொழுது நீ கானான் தேசத்துக்கே போக மாட்டாய் என்று. But God told Moses, because you did not obey my voice, you cannot enter into Canaan. That's what God said. இந்த இஸ்ரவேல் ஜனம் ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் பேரை கொண்டு போவது சாதாரண காரியம் அல்ல. It is not easy for Moses to lead the children of Israel who were about 2 million. எவ்வளவோ காரியங்கள்ல அவன் பயபக்தியோடு இருக்கிறான். In most of the things we see, in many of the things Moses was so faithful in fulfilling God's command. ஆனால் ஒரு சிறிய காரியத்துல இந்த மோசே செய்த அந்த குற்றத்தினால மிகப்பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. But because Moses did this small mistake, he received a huge punishment that he could not enter into Canaan. ஒருவேளை ஆண்டவர் அதை மன்னித்து இருக்கலாம். God could have forgiven the act of Moses. ஆனால் அவன் செய்தது சாதாரண காரியம் அல்ல, மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கிறான். But in the sight of God, what Moses did was unforgiving sin. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பவுல் அதை குறித்து எழுதுகிற பொழுது, Paul writes about the incident of Moses. 1 கொரிந்தியர் 10:4 எல்லாரும் அந்த கன்மலையினுடைய தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதுகிறார். All the people of Israel drank from the rock, and that rock is Lord Jesus Christ, says Paul. அப்படியானால் கன்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும், மீண்டும் அவர் அடிக்கப்படக்கூடாது. Lord Jesus Christ should be struck
only once, he should not be struck again. அதனால்தான் மோசே அந்த கன்மலையை மீண்டும் அடிக்கிற பொழுது அவனுக்கு கானான் தேசத்துக்கே போகக்கூடாது அவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கிறது. That's why when Moses struck the rock twice, he received the punishment of not entering Canaan. இதை ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தி என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார். Lord Jesus Christ detailed me or explained to me and asked me the question about this incident. மோசே மீண்டும் ஒரு முறை அந்த பாறையை அடித்ததனால அவனுக்கு கானான் தேசத்துக்கே போகக்கூடாத தண்டனை கிடைத்தது. ஆனால் மீண்டும் மீண்டும் என்னை பலிபீடத்தில் மீண்டும் மீண்டும் என்னை சாகடித்தாய் என்றால் உனக்கு எவ்வளவு பெரிய ஆக்கினை தீர்ப்பு என்ற கேள்வியை கேட்டார். Lord Jesus asked me and told me, just because Moses struck the rock twice, he could not enter into Canaan. But the priests who are sacrificing me every day, how much more the punishment they would receive. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Our beloved children of God, இயேசு கிறிஸ்து ஒரே முறை பலியானார். Jesus Christ died once for all. மீண்டும் அவரை பலிபீடத்தில் வைக்க முடியாது. You should not keep him at the altar again and again. மீண்டும் அவரை பலியிட முடியாது. You should not sacrifice him again and again. அப்படியானால் மீண்டும் மீண்டும் அவரை பலி செலுத்தும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய ஆக்கினை தீர்ப்பு என்பதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறதை சற்று சிந்தித்து பாருங்கள். Let us think about how the judgment of God will be severe when we offer Jesus Christ as the sacrifice again and again, when the scripture says he died once for all. ஐந்தாவதாக ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். I am placing before you as the fifth topic today. மரித்த பரிசுத்தவான்கள், அதாவது புனிதர்கள் பரிந்து பேச முடியுமா? The saints who died, can they intercede for us? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, நாம் உயிரோடு இருக்கிறவரை ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்க முடியும். as long as we live, we can pray for each other. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், Apostle Paul in the epistle written to Ephesians 6th chapter 18th words, கொலோசியர் முதல் அதிகாரம் 11வது வசனத்திலும், and also in Colossians 1st chapter 11th verse, 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும், Colossians 4th chapter 4th words, 2 தெசலோனியர் முதல் அதிகாரம் 12வது வசனத்திலும், 2 Thessalonians 1st chapter 12th words, யாக்கோப்பு 5:16லும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், and in James 5th chapter 16th words, when we read it, தெளிவாக இருக்கிறது, உயிரோடு இருக்கிறவரை ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்க முடியும். we see in detail very clearly that we can pray for each other as long as we live. ஆனால் சங்கீதம் 115, 17, 18 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், when we see Psalm 115 17th and 18th verses, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் என்று தெளிவாக இருக்கிறது. clearly it says that the people who die and the people who are in silence cannot praise God. அப்படியானால் If that is so, மரித்த புனிதர்கள் பரிசுத்தவான்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை என்பது நாம் அறிந்த உண்மை. we know very well that the saints who died before us, they are not alive today. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, மரித்த புனிதர்கள் உயிரோடு இல்லை என்றால் அவர்கள் எப்படி நமக்காக பரிந்து பேச முடியும்? the saints who died, they are not alive, then how can they intercede for us? உயிரோடு இருக்கும் வரை தான் ஒருவருக்காக ஜெபிக்க முடியும். As long as they live, they can pray for each other. ஆனால் மரித்தால் அதோடு வாழ்க்கை முடிகிறது. But when they die, their life comes to an end. ஆக மீண்டும் யாருக்காகவும் அவர்கள் ஜெபிக்க முடியாது, தனக்காகவும் ஜெபிக்க முடியாது, மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க முடியாது. After their death, the saints cannot pray for themselves as well as for others.
இந்த புனிதர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. When we look into the scripture and see about who the saints are, we see in Revelation 12th chapter 11th verse, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கும் தப்பும்படி வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். those who overcame death by the word of God and by the blood of the Lamb, they are the one who will be with Jesus. ஆகவே மரித்த பரிசுத்தவான்கள் So the உண்மையிலேயே அவர்கள் பிசாசை ஜெயித்தவர்கள் என்றால் அது மிகையாகாது. The saints who died, it is true that they have overcome the devil. ஆனால் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை என்பதால் நிச்சயமாக யாரும் யாருக்காகவும் பரிந்து பேச முடியாது. Just because they are not alive, they died and they cannot pray for anyone. அப்படியானால் இதை குறித்து சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கிற பொழுது, when we think about what the scripture says about the saints who died, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, in Hebrews 7th chapter 25th verse we find, நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுனால அவர் நமக்காய் பரிந்து பேச முற்றுமுடியே நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். Lord Jesus Christ, who came back to life, who is alive today, continues to live. Because he continues to live, he can intercede for us. வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 18வது வசனத்தின்படி அவர் மரித்தாலும் ஜீவனோடு இருக்கிறார். In book of Revelation, first chapter 18th verse, we find, I am alive and I am alive forevermore. அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேச முடிகிறது. அவரும் மரித்தால் நிச்சயமாக ஒன்றும் செய்ய முடியாது. Because Jesus Christ is alive forevermore, he can intercede for us. If he had died and not come back to life, he too cannot intercede for us. அதற்கு அடுத்ததாக ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்திலே பவுல் தெளிவாக எழுதுகிறார். Paul writes very clearly in the book of Romans 8th chapter 34th verse, பிதாவாகிய தேவனுக்கு வலப்பக்கத்திலே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியினால நமக்காய் அவர் பரிந்து பேச முடிகிறது. Lord Jesus Christ is seated at the right hand of the Father. He is able to intercede for us. இயேசுவே மரித்தவர், இயேசுவே உயிர்த்தவர், இயேசுவே பிதாவின் வலப்பக்கம் இருக்கிறவர். அதனால தான் அவர் பரிந்து பேச முடிகிறது. Lord Jesus Christ is the one who died and rose again, and also is seated at the right hand of the Father. That's why he is able to intercede for us. அதற்கு அடுத்ததாக மூன்றாவது காரியமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், பாவிகளுக்காக பரிந்து பேசுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்று தெளிவாக இருக்கிறது. When we look into the 1 John 2nd chapter 1 and 2 verses, we find the one who intercedes for the sinners is only Lord Jesus Christ. பாவங்களுக்காக மரித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். Lord Jesus Christ is the one who died for all our sins. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். The one who bore all our sins on the cross is Lord Jesus Christ only. நம்முடைய பாவங்களுக்காக பாவிகளுக்காக பரிந்து பேசுகிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். In the same manner, Lord Jesus Christ is the only person, only intercessor who intercedes for all our sins. ஆனால் நாமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு மரியாளிடத்திலே நாம் கேட்கிறோமே, அது எந்த விதத்தில் நியாயம்? How right it is to ask Mary, Mother Mary, to intercede for us when Lord Jesus Christ, who died for our sins, he is there to intercede for us. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி நாம் மரியாளிடத்தில் கேட்கிறோமே. We pray to Mother Mary, we are sinners, you pray for us who are
though when we are in sickness, though we are about to die, we ask Mother Mary to intercede for us. How is it right on our part? வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பாவத்திற்காக மரித்தவர், பாவிகளுக்காக பரிந்து பேசுகிறவர் என்று. The scripture says Jesus is the one who died for us, one who died for the sinners. ஆனால் இங்கே கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிறது, நாம் மரியாளிடத்திலே ஜெபித்தால் பாவிகளாய் இருக்கிற நம்மை மரியாள் காப்பாற்றுவதாக அல்லது மரியாள் நமக்காக பரிந்து பேசுவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. But the Roman Catholic faith says, it teaches that when we are sinners, we should look unto Mother Mary and ask her to intercede for us. Then only our sins will be forgiven. ஆக இந்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இல்லை. அப்படியானால் நிச்சயமாக அவர்கள் நமக்காக பரிந்து பேச முடியாது. All these saints are not alive today because they died. They cannot intercede for all of us. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மரித்து உயிரோடு இருக்கிறதுனால இன்றைக்கு நமக்காய் பரிந்து பேச முடிகிறது. Lord Jesus Christ is the one who died and rose again, who is alive today, is the only one who can intercede for all of us.